நெல்லையில் அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் என சசிகலா சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார். நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் அருகே கொட்டும் மழையில் கூடியிருந்த பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய சசிகலா திமுக அரசை விமர்சனம் செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்ன விலை என கேட்கும் நிலை உள்ளதாக அவர் விமர்சனம் செய்தார். சட்டம் என்ன விலை அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்குங்க. பெண்கள்லாம் வெளியில போக முடியல, அதையும் சொல்றாங்க என்கிட்ட. அது மட்டும் இல்ல, பஸ் சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் திருத்திக்கணும். அவங்க இவ்வளவு நாள் சும்மா இருந்திருக்கீங்க. இப்ப நான் அங்கங்க என்ன தப்பு நடக்குதுங்கிறத விவரமா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை ஒழுங்கா நான் சொல்றது இந்த மக்களுக்காக தான் சொல்றேன். ஒழுங்கா செய்யணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இந்த மக்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது அரசாங்கம் உதவி செய்யணும். ஆனா எந்த உதவியும் செய்யாம அவங்க கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிற வேலையை இந்த அரசாங்கம் செய்யுது. அதிமுக வாக்குகள் சிதையாமல் இருக்க 4 பேரும் இணைந்து செயல்பட வேண்டும் என அதிமுக ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகி ஜேசிடி பிரபாகர் கேட்டுக்கொண்டுள்ளார். இணைப்புக்கு தடையாக இருப்பது என்று சொன்னால் யார் யார் எந்த பதவியில் உட்கார வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி விவாதிக்க வேண்டும். அப்போ 4 பேர் உட்கார்ந்து பேசினால்தான் அது முடியும். அதற்குரிய உகந்த சூழ்நிலையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த தியாகமும் செய்வதற்கு தயார் என்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எல்லோரும் இணைய வேண்டும் என்று சகோதரி சசிகலா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நான் தனியாக கட்சி நடத்துகிறேன். நான் கேள்விப்படுவது அருமை சகோதரர் தினகரன் அவர்கள் ஒருவேளை பின்னாளில் இணைப்புக்கு சாத்தியமில்லை என்று சொன்னாலும் ஒரு தனி கட்சி நடத்துகின்ற காரணத்தினாலே ஒரு கூட்டணி வைத்துக் கொள்வது போன்ற நிலைமையை கூட உருவாக்குவதற்கான முயற்சிகளில் இறங்கலாம். வாக்கு சிதறி இருப்பதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த கட்சி நிலைக்க வேண்டும் என்று 4 தலைவர்களும் விரும்பினால், இந்த கட்சி தான் தங்களை வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி அழகு பார்த்தது என்பது உண்மையானால், நிச்சயமாக 4 பேரும் இணைவதற்குரிய தேதியை குறிப்பிட்டு கலந்து பேசி அமர்ந்து அந்த முடிவு எடுக்க வேண்டும். அப்படி அவர்கள் எடுக்குவதற்கு கால தாமதப்படுத்துவார்களேயானால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இந்த உணர்வுள்ள தொண்டர்கள், நாங்கள் சொல்லுகிற இந்த கோரிக்கை அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்துகிற தொண்டர்கள் திரளுகிற நிலைமை உருவாகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.